இது எவ்வளோ? பேசியா? இது எவ்வளோ? அட பேசு. இது எவ்வளோ? இது எவ்வளோ? அப்பா, பொண்ண மாதிரியே உங்க ஒப்பனும் இருக்கக்கூடாதா? அந்த ஆளை உட்கார வச்சுட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவனே. யோ, இப்ப நாடு என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்குன்னு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? ஒரு பக்கெட் வாங்கினா ஒரு சோப்பு டப்பா ஏமாத்தறான். ஒரு காபி பொட்டல வாங்கினா ஒரு ஸ்பூன் ஏமாத்தறான். ஒரு விளக்குமாறு வாங்கினா ஒரு குச்சி ஏமாத்தறான் ஐயா. உங்க அப்பா ஏதாவது வாங்கினா தான் நான் ஏதாவது வாங்க முடியும். மந்திரி வாங்கினா தாண்டா பிஏ வாங்க முடியும். வைக்க போர்ல ஏதோ படுத்த மாதிரி அந்த ஆளும் திங்க மாட்டேங்கிறாரு, என்னையும் திங்க விட மாட்டேங்கிறாரு. நீனா நல்லா படிச்சியேமா? எழுதுவேன்ப்பா. நீ உங்க அண்ணன் மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? அங்கிள், ஓ. இந்தாங்க நீங்க கேட்ட 50 ரூபாய். எதுக்குமா 50 ரூபா கொடுக்குறேன்? கோட்டர் வாங்கி குடிக்கலான்னு தான். ஆட ஏன் சார் நீங்க வேற? தங்கச்சி பாஸ் ஆகிட்டா கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சிவனுக்கு 2 தேங்காய், அவன் பொண்டாட்டி பார்வதிக்கு 2 தேங்காய், அவன் புள்ள விநாயகருக்கு 2 தேங்காய், அவன் தம்பி சுப்பிரமணியருக்கு 2 தேங்காய். குடும்பத்துக்கே லஞ்சம் கொடுத்தா தான் சார் இந்த காலத்துல காரியம் நடக்குது. கடவுளே லஞ்சம் வாங்கும் போது நீங்க ஏன் சார் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க? உங்கள மாதிரி உள்ள பெரியவங்க 50 100 லஞ்சம் வாங்கினா தான் சார் என்ன மாதிரி உள்ள சின்னவன் 5 10 வாங்கி பொழைக்க முடியும். சும்மா அடம் பிடிக்காம வாங்குங்க சார். அந்த பணத்தை எடு. நான் அங்க வாங்க சொன்னேன், என்கிட்ட வாங்க சொன்னேன். எடு பணத்தை. நீ தேங்காய் உடைக்க மாட்டே. பின்ன மாங்காய் உடைப்பாங்களா? தேங்காய் உடை மாங்காய் உடைன்னு கடவுளை கடிச்சு நீங்களா செஞ்சுட்டு ஏன் கடவுளை குறை சொல்றீங்க? பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க, நடக்கிறது மட்டும் சிறியார் மாதிரி நடந்துக்குங்க. ஏய், நீ வாமா.